ஸோ இப்போ வரைக்கும் வண்டி சாதுவாக தான் போயிட்டுருக்கா. கரெக்டாக இதான் லிமிட்டு. இப்போது கரெக்டாக 5 to 6 இருக்கேன். அவ்வளோதான், அப்படியே பறக்கும். வர 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 சேஃப்டி மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டும்போது மட்டும்தான் அது எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம சும்மா அழுத்தி பார்ப்போம், சும்மா ஸ்பீடாக போய் பார்ப்போம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த வண்டியை ஒரே அடியாக நம்மளை தூக்கி எங்கே வேணால் போட்டுரும். ஸோ 25 இருந்ததுங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் போக போக 30 கிடைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்டு நம்ம வண்டியை இப்போ தான் பக்காவாக ரெடி பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஸோ அதையே ரெடி பண்ணி அப்புறம் நம்பர் பிளேட் ஏற்கனவே ப்ரோக் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்டி நம்பர் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். வைசர் மாற்றணும் நம்ம வண்டிக்கு. ஒன்றா 2 இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பவர் வைசர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கீழே ஹெட் லாம்பும் கவர் ஆகும். ஸோ இது வரைக்குமே கவர் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இது கிடையாது, கஸ்டமு. என்ன ப்ராப்ளம் ஆகும்னா கரெக்டாக போல்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இருக்குது. ஏன்னா அதில் வைப்ரேஷன், அதில் சவுண்டு கேட்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கஸ்டம் வாங்கி மாட்டலாமா இல்லை ஸ்டாக்கே மாட்டிடலாமான்னு. ஒன்றா கஸ்டம் இல்லைனா ஸ்டாக் மாட்டிட்டு அதுக்கு ஸ்மோக் பிளாக் அடிக்கணும். அது அடிச்சிட்டோன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது டேமேஜில் இருந்தது. ஸோ அதை அவரே மாற்றணும்னு நினச்சிருந்தாரு, விட்டுட்டார். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இதை மாற்றணுங்க. இதை மாற்றிட்டோன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஒரு ஹைவே வந்திருக்கோம். ஆனால் டிராஃபிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. போனால் அதான் இண்டிகேட்டர் போட்டிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. இல்லைனா 60 கியர்லேயே வந்து கொஞ்சம் தூரத்தில் அப்படியே லைட்டாக அடைக்கும். இப்போ அந்த அடைக்கிறதா இல்லை, அது த்ராட்டில் பாடியில் கார்பன் டெபாசிட் ஆனதுனால வந்த இஷ்யூ. ஸோ இப்போ ஓகேவாக இருக்குது. அது அவ்வளோ பெரிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸே அடி வாங்குற மாதிரி இருந்தது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸே. அதனால தான் நான் இவ்வளோ யோசித்தேன். அதை பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கேவிடி ஹெல்மெட்டும் நல்லா இருக்குது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் வந்து நான் ஹெல்மெட் வாங்கும்போதே வைசர் வாங்கியிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வைசருக்கு ஹெவி டிமாண்டாக இருக்குது. ஏன்னா ஹெல்மெட்டே ஹெவி டிமாண்டாக இருக்கவும் வைசர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டிமாண்டாக இருக்குது. கோயம்புத்தூரில், சென்னையில் 2 பக்கமும் கேட்டுட்டேன். ஈரோட்டில் இல்லைன்ட்டாங்க, கோயம்புத்தூர் சென்னையில் இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இனிமேல் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு கிளியர் வைசர் தான் போடணும் மாட்டிருக்கு. 6 months ஒன்ஸ் தான் ஹெல்மெட்டே ஸ்டாக் வருதான். ஸோ அதோட சேர்த்து வைசருக்கு இது வந்தால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பிளாக் வைசர் போட்டு ஓட்டும்போது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சிட்டிக்குள்ளார, டிராஃபிக்குள்ளார ஓட்டும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆனால் இதே இந்த ஒரு கிளியர் வைசர்னால் வந்து எனக்கு அது ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு 6 months வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் வைசரில் தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. எப்போ நினச்சாலுமே அந்த ஒரு பிக்கப் கிடைக்குது. அதுக்கு தான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிக்கப் கிடைக்கும். அப்படியே அழுத்திட்டு போகலாம். அந்த இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா என் வண்டிக்கு 25.4 கொடுத்துட்ருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணால் வந்து மேபி இந்த 25.4 இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். இன்னும் ப்ராப்பரான மைலேஜ் டெஸ்ட் எடுக்கலை. ஜஸ்ட்டு இதில் காட்டுற மைலேஜ் தான். இப்போ 25.4 காட்டுதா. இதே ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது என்ன ஹை ஸ்பீட்னாலும் பரவாயில்ல, அந்த ஹை ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக தேவையில்லாமல் கியர் டவுனு, கியர் ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ரேஷாக புல் பண்ணுறதோ அப்படி இல்லாமல் ஓட்டணுன்னா இனிமேல் வந்து நமக்கு அதிகம் கிடைக்கும். நான் பாட்டிக்கு பேசிகிட்டே கோயம்புத்தூர் போயிடுவேன்னு நினைக்கிறேன். இது கோயம்புத்தூர் ஹைவே தான். நான் லெஃப்ட் எடுத்து ஈரோடு போகணும். எந்த பக்கம் திரும்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. ஓட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பாட்டிக்கு அழிச்சிட்டு போயிட்டுருக்கேன்.
அப்படி வர தேர்ட் கியரில் 104. இப்படி அழுத்தினா மைலேஜ் கொடுக்காது, சும்மா அழுத்தி பார்த்தேன். இன்னும் இந்த வண்டிக்கு டாப் எண்டு, அப்புறம் டாப் எண்ட் எதுவுமே செக் பண்ணதில்லை இந்த வண்டிக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வண்டி சாதுவாக தான் போயிட்டுருக்கா. இப்போ என்ன ஆர்பிஎம்மில் இருக்கேன், 5th ஆர்பிஎம்மில் இருக்கேன். இப்போ வரைக்கும் சாதுவாக தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு பின்னாடி ஒரு வண்டி வரல, கரெக்டாக இதான் லிமிட்டு. இப்போது கரெக்டாக 5 to 6 இருக்கேன், அவ்வளோதான். அப்படியே பறக்கும். வர அந்த சர்டைன் 6th RPM 5th RPMக்கு அப்புறமேட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு வைபே வேறு மாதிரி இருக்கும். தட்ஸ் RC 390. அந்த ஒரு ரா பவர் BS3 பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு ரா பவர் தான். அது 390cc. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ்பம் கொடுக்கும். பட் எல்லாமே ஒரு லிமிட் தான். நமக்கு எப்படின்னா வந்து போட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். எங்கே பிரேக் அடித்தா எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் நமக்குள்ளே இருக்கணும். சேஃப்டி மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டும்போது மட்டும்தான் அது எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம சும்மா அழுத்தி பார்ப்போம், சும்மா ஸ்பீடாக போய் பார்ப்போம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த வண்டியை ஒரே அடியாக நம்மளை தூக்கி எங்கே வேணால் போட்டுரும். அதுதான் இந்த வண்டியில் இருக்கிறது. ஏன்னா வந்து நம்ம நினச்ச பக்கம் இந்த பிரேக்கு நிற்காது. சடன் பிரேக்கிங் அப்போல்லாம் வந்து கியர் கட் பண்ணி தான் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கணும். சடன் பிரேக்கிங் அப்போது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வண்டி. ஸோ நம்ம முன்னாடியே எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். எங்கே பிரேக் அடித்தா எங்கே நிறுத்தும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அண்டு சேஃப்டி முக்கியம், ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இப்போது எம்டி ரோடாக நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அந்த டிராஃபிக்கில் போக முடியுமா முடியாதா, ஸ்பீடு செக் பண்ணலாமா, ஸ்பீடு செக் பண்ணுறதுங்கிறதோட ஸ்பீடு போகலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாம் நமக்குள்ளார தோணி அப்புறமேட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி நம்மளை அப்படியே உழுக்காட்டிடும். அதனாலேயே வந்து அதான் சொல்கிறது, அதே தான் சேஃப்டி மெயின்னு சொல்லி ஓட்டணும். எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிறதோ அந்த ஒரு வைப்பை ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணு முன்னுத்தனமாக ஓட்டக்கூடாது. டிராஃபிக் இல்லை, ரோடு எம்டியாக இருக்குன்னா ஓட்டினா பரவாயில்ல. சிட்டிக்குள்ளார வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுங்கிறது, அதாவது அந்த ஒரு வைப்பு ஃபீல் பண்ணணும், அந்த ஒரு ஆர்பிஎம் வந்து செக் பண்ணணும், அந்த ஒரு கூஸ்பம் வேணும் அப்படின்னு நினைச்சா சிட்டிக்குள்ளார ஓட்டணும்னா அது ரொம்பவே ரிஸ்க். ஏன்னா சிட்டிக்குள்ளார யார் எப்போ உள்ளே வருவா அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கு ஹைவே வந்துட்டோன்னா அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயே ஹைவேங்கிறது பெட்டர். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இதே நேக்கடாக இருந்தால் நமக்கு ஸ்பீடு போனோன்னா தெரியும். ஏன்னா ஏர் வந்து அப்படி நமக்கு அடிக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இது பக்கா ஏரோடைனமிக்குங்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஹெல்மெட் ஒரு நல்ல ஹெல்மெட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பீடா மீட்டரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அண்ட் மோஸ்ட்லி ஹெல்மெட்டு வந்து டபுள் டீரிங்குவாங்க. அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் எதுனாலுமே வந்து நம்மளை தூக்கி போடுது அப்படிங்கும்போது கூட அந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஹெட்டை விட்டு போகாது அந்த ஒரு ஜர்க்கில். இல்லைனா ஹெல்மெட் வந்து நம்ம ஹெட்டை விட்டு போயிடும். கீழே விழுகும்போது ஹெல்மெட் இல்லாமல் தரையில் தான் நம்ம தலைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே டபுள் டயரிங் இருந்தால் சேஃப். ஸோ 25 இருந்ததுங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் போக போக 30 கிடைக்கும். சிட்டிக்குள்ளார திருப்பி வந்துட்டோம். 27.7 கிடைக்குது. நான் எவ்வளோ டாப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சாதுவாக ஓட்டினா எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ராப்பர் மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி எடுக்கணும்னு நானும் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு உண்டான ஒரு டைமே கிடைக்கிறதில்ல. எங்கேயாவது லாங்கு போனால் எடுத்துக்கலாம், இதுக்காக நம்ம ஒரு செலவு பண்ணி எடுக்கணுமா அப்படின்ட்டுன்னு அதை நான் எடுக்காமே வச்சுருக்கேன். என்றைக்காவது கோயம்புத்தூரோ எங்கேயாவது போகும்போதோ நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ 28. நான் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட்டு ஒரு 30 அப்படிங்கிறது கொடுக்கும்.
சிட்டிக்குள்ளார அப்படின்னா சிட்டிக்குள்ளார அப்படின்னா வந்து ஒரு 27 நாய் உள்ள வருதுங்களா. சூப்பர் தலை, முன்னாடியே பார்க்க கண்டு ஆச்சு. இந்த மாதிரி தான் சிட்டிக்குள்ளார வந்து நான் வேண்டாங்கிறது, எது எப்போ உள்ளே வரும்னு தெரியாது. நாய் அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போதே இந்த பக்கம் வரும்னு நினச்சேன், அதே மாதிரி ஜம்முன்னு வந்துடுச்சு. இது ஒரு கேஷுவலான வீடியோ. RC 390 எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் பண்ணி திருப்பி ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறது அதே ஒன்று தான், சேஃப்டி மஸ்ட்டு. அதை நீங்கள் ஹெல்மெட்டு வியர் பண்ணிக்கோங்க, டபுள் டீரிங்கோட இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவையில்லாத ரேஷ் டிரைவை வந்து தடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டரில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.